ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட ஆண்டவருடைய வாக்குத்தத்தமான வசனம் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 90வது சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன். கடந்த நாட்களில் நீங்கள் அனுபவித்த வேதனைகள், கடந்த நாட்களில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள், கடந்த நாட்களில் நீங்கள் அனுபவித்த எல்லா பாடுகளுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும் அதற்கு ஏற்றாற் போல சரியாய் நான் உங்களை மகிழ்ச்சியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகத்தினால ஸ்தோத்திரம், உங்கள் துன்பத்திற்கு பதிலாக ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் நிறைவாய் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியினால், உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியினால், உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியினால் நிரம்ப பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இது மோசேனுடைய ஜெபம். மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை தான் இந்த 90ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடியும். மோசே இப்படி ஜெபிக்கிறான், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய், சரிக்கு சரியாய் என்னை நாங்கள் மகிழ்ச்சியாக்கும். கிட்டத்தட்ட 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் துன்பத்தை அனுபவித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அங்க ஆராதனை இல்லை, அங்க துதி இல்லை, அங்க ஜெபம் இல்லை, நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்ச மாதிரி வாழ முடியாது, நினைச்ச வஸ்திரங்கள் போட முடியாது, நினைச்ச மாதிரி அவங்களுடைய குடும்பத்தை எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய முடியாது. 430 வருஷமும் பாடுகள். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். சின்ன வார்த்தை எதிர்த்து பேச முடியாது, சின்ன வார்த்தை இவங்க ஒரு நாள் லீவ் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னா முடியாது. ஆலோட்டிகளினால இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த துன்பத்தை குறித்து தான் மோசே அங்க சொல்லுகிறான். என் ஜனங்கள் 430 வருஷம் இன்னொரு தேசத்தில் அடிமையாய் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் பட்ட துன்பத்திற்கு ஏற்றாற் போல சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆலோட்டிகளின் நிமித்தம் அநேக துன்பத்தை நீங்கள் அனுபவித்தீர்களா? பார்வோனின் ராஜ்யங்களின் நிமித்தம் அநேக துன்பத்தை பல ஆண்டுகளாய் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறீர்களா? உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ எத்தனை பார்வோன் நிமித்தம், எத்தனை ஆலோட்டிகளின் நிமித்தம், எத்தனை மற்ற மனுஷர்களின் நிமித்தம் நீ துன்பப்படுத்தப்பட்டாயோ, நீ பட்ட துன்பத்தின் வருஷங்களுக்கு சரியாய் நான் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுடைய துன்பத்துல நீங்கள் அனுபவிக்க வேண்டும், நீங்கள் துன்பத்தோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுக்கு விருப்பம் அல்ல. தாவீது சொல்கிறான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். மற்றவனை காட்டிலும் எனக்கு நிறைய துன்பம் வரும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் கர்த்தர் அவனை அவனுடைய எல்லாவற்றிலும் நின்று நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த வார்த்தை ஒரு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. எத்தனை துன்பம் வந்தாலும், 1000 துன்பங்கள் வந்தாலும், அந்த துன்பத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? வியாதியினால துன்பப்படுறீங்களா? பண பிரச்சனையினால துன்பப்படுகிறீர்களா? அநேக ஏமாற்றத்தினால, அநேக நிந்தனையினால நீங்கள் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அநேகர் உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், உங்க துன்பத்திற்கெல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சியை பரிசாய் தரப்போகிறார்.
நீங்கள் அனுபவித்த, வருடக்கணக்காய் அனுபவித்த எல்லா துன்பத்திற்கும் ஆண்டவர் சரிக்கு சரியாய் நான் மகிழ்ச்சியை தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தாவீது இப்படி செபிக்கிறான், துன்பத்தின் பாதையில் இருக்கிற என்னை நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? என் வாழ்க்கை முழுவதும் துன்பமாய் இருக்கிறது, என் வாழ்க்கை முழுவதும் துயரமாய் இருக்கிறது. துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் துன்பத்தின் பாதையை ஆண்டவர் மாற்றி உன்னையும் உன் குடும்பத்தையும் உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். Praise God, hallelujah. நான் இந்த வார்த்தையை அப்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க துன்பத்தின் பாதையை ஆண்டவர் மாற்றிவிட்டு, உங்க துன்பத்தின் கஷ்டத்தை, உங்க துன்பத்தின் வியாதியை ஆண்டவர் மாற்றிவிட்டு, உங்க துன்பத்தின் பாதையில் இருந்து ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்க துன்பம் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறப் போகிறது. நீங்கள் பட்ட துன்பத்திற்கு பதிலாய் ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மத்தேயுல வாசிக்கிறோம், துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. நான் சொல்லுகிறேன், இப்பொழுது நீங்கள் ஒருவேளை துன்பப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான். காரணம், தேவனுடைய ராஜ்யம் உன்னுடையதாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எத்தனை வருஷ துன்பமாய் இருந்தாலும் அந்த துன்பத்தின் பாதையில் நடக்கிற உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க போகிறார். ஆண்டவர் உயிர்ப்பித்து ஸ்தோத்திரம் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவரோடு நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று சொன்னால் அவரோடு ஆளுகை செய்வீர்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். உன் பாடுகள், உன் துன்பம், உன் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிவிட்டு உன்னை உயிர்ப்பித்து இன்றைக்கும் உன்னை மகிழ்ச்சியினால் நிரப்ப வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், 430 வருஷ துன்பத்திற்கு ஒரு நாள் இரவுல மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிரப்ப ஆரம்பித்தார். அவர்கள் பஸ்காவை புசித்தார்கள். ஸ்தோத்திரத்தோடும் துதியோடும் ஆரவாரத்தோடும் எகிப்தை கொள்ளையிட்டு புறப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்க. 430 வருஷத்தினுடைய துன்பத்தை ஒரு நாள் இரவிலே ஆண்டவர் மாற்றி போட்டார். எத்தனை வருஷமா நீங்க துன்பத்தை அனுபவிக்கிறீங்க? பல வருடங்களாய் தொடர்ந்தேட்சியாய் உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, ஸ்தோத்திரம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய பொருளாதாரத்துல பல வருஷமா துன்பத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீ அனுபவித்த எல்லா வருஷத்தின் துன்பத்திற்கும் நான் இந்த நாட்களில் சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உன் துன்பத்தை எல்லாம் அவர் எடுத்துட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்க தலையின் மேல கர்த்தர் வைக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எத்தனை வருஷம் நீங்க துன்பத்தை அனுபவிச்சு எல்லாத்தையும் லாஸ்ல போச்சோ, எத்தனை வருஷ துன்பத்தை அனுபவித்து எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ இத்தனை வருஷம் துன்பத்தை அனுபவிச்சிட்டேல, அத்தனை வருஷத்துக்குரிய சகல மேன்மைகளை நான் உனக்கு நிச்சயம் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எல்லாரும் கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். துன்பத்தின் பாதையில் நடக்கிற உங்களை உயிர்ப்பித்து சரியாய் கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார். இத்தனை வருஷம் துன்பத்துல நீங்க எதையெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, இத்தனை வருஷ துன்பத்துல எதையெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, இழந்து போன அத்தனை மேன்மைகளையும் கர்த்தர் மகிழ்ச்சியினால் உங்களுக்கு தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிறேன், ஜனங்களுக்காய் வருகிறேன். துன்பத்தின் பாதையிலே நடக்கிற அவர்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. துன்பம் அநேகமாய் இருந்தாலும் நின்று கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவீராக. அவர்கள் பட்ட வருஷத்தின் ஆண்டவரை துன்பத்தை கர்த்தர் கணக்கில் வைத்து நீர் அவர்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகம் என் ஜனங்களுக்குள்ளாய் பெருகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீ அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க துன்பம் எல்லாம் மகிழ்ச்சியாய் இந்த நாளில் மாறப் போகிறது. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.